இருந்து கால் வருது. எடுத்து பேசு மாயா. மாயா, போன் அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, யாரு? உன்னோட நம்பருக்கு ஒரு போட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன், பாரு. அப்போ பெரியப்பா, டேய் பாத்தியாடா கதிரு, அப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. இருங்க சித்தப்பா. ஐயோ என் புள்ளைக்கு என்ன ஆச்சு? ஐயோ அப்பா, அமைதியா என்ன இது ஆச்சு பாருங்க புள்ளைக்கு. ஐயோ ஐயோ, ஐயோ புள்ளைய இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. ஐயோ என்ன இது? ஏய், முதல்ல அழறத நிறுத்துங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்க வீட்டு பையன் இப்ப என் கஸ்டடியில தான் இருக்கான். ஏய், யார் நீ? எதுக்காக நீங்க அப்பாவை கடத்தி வச்சிருக்க? முதல்ல போன அந்த ரகுராம் கிட்ட கொடு. வாங்கி பேசுங்க மச்சான். ஹலோ ஹலோ, நான் ரகுராம் பேசுறேன். யார்டா நீ? என் பேரு பூபதி. உனக்கு என்ன ஞாபகம் கூட இருக்காது. எல்லார் பிரச்சனைக்கும் பஞ்சாயத்து பண்ற ஊர் தலைவர் தானே நீ. என்னோட பிரச்சனையில நீ எனக்கு தப்பான தீர்ப்பு கொடுத்துட்ட. அதனால இன்னைக்கு என்னோட குடும்பமே இல்லாம போயிடுச்சு. நான் அனாதையா நிக்கிறதுக்கு காரணமே நீதான். ரொம்ப நாளா உன்னை பழி வாங்கறதுக்காக தான் நான் சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இப்போதான் சரியான நேரம் கிடைச்சது. அதனாலதான் உன் வீட்டு பிள்ளைய தூக்கிட்டேன். நான் என்னைக்குமே தப்பான தீர்ப்பை கொடுத்ததே இல்லை. நீ தப்பு பண்ணிருப்ப, அதுக்காக நீ எங்க புள்ளைய கடத்துவியா? பாரு, இப்பவும் நீ தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா பையனை கொண்டு வந்து கொடுத்துரு. அதுதான்டா உனக்கு நல்லது. ஐயோ சித்தி, உங்களை பழி வாங்க தான் என் புள்ளைய கடத்திருக்கானா? நீங்க பண்ண பாவம் எல்லாம் என் புள்ள தலையில வந்துதான் விடியணுமா? இவரு தப்பான தீர்ப்பு கொடுத்ததுக்கு இவனை ஒருத்தர் என் புள்ளைய கடத்திட்டு போயிட்டானே. சித்தி, என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பண்ணுவேன் அத்தை? அழாதீங்க சித்தி. ஐயோ கருப்பா, என் புள்ளைய அப்பாவுக்கு எதுவும் ஆகாது காப்பாத்துடு. சித்தி. பார்வதி,